பெரிய பரிசு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு தென்னாலிராமன் கதை தான் ஒன்று பார்க்க போகிறோம். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு விடிஞ்சா பிறந்த நாள். இன்றைக்கே அந்த நகர் முழுவதும் நாடு முழுவதுமே கோலாகலமாக இருக்குது. வான வேடிக்கைகள்லாம் ஒரு புறம் நடக்க, மறுபுறம் ஆடலும் பாடல்களும் இசை கச்சேரிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் அப்படியே குதூகாலமாக அங்கங்கே சாரையாக வெள்ளமாக கடந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டமாக சந்தோஷமாக இருக்காங்க. தங்கள் வீட்டில் ஒரு பிறந்தநாள் விசேஷம், தங்களுக்கே பிறந்தநாள்னு எவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்களோ அவ்வளோ உற்சாகமாக எல்லாரும் இருக்காங்க. அவங்க முகத்தில் நல்லா தெரியுது. தோரணங்களும் வாத்தியங்களும் வான வேடிக்கைகளும் பயங்கரமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் பந்தல்கள்லாம் அமைச்சு உணவுகள் அறுசுவை விருந்துகள்லாம் நடக்குது. இதெல்லாம் யாருக்குன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க மக்களுக்காக. வெளிநாட்டில் இருக்கிற அரசர்கள் தங்கள் வந்தவங்களுக்கும் தங்களால் வர முடியாதவங்க அனுப்பிச்சி விட்ட ஆட்களுக்காகவும் தங்கியிருக்கிற விடுதிகள் முதற்கொண்டு எல்லாம் விழா கோலமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி முந்தன் நாள்லேருந்தே அலங்கரிக்கப்பட்ட விசேஷமான அந்த நாளில் அடுத்த நாள் காலையில் அரசவையில் மன்னருக்கு வாழ்த்து தெரிவிக்க வெளிநாட்டிலேருந்து வந்த தூதுவர்களும் வெளிநாட்டு மன்னர்களும் நம் நாட்டு மன்னர்களும் அக்கம் பக்கத்தில் உள்ள சிற்றரசர்களும் அரசவை உள்ளவர்களும் அமைச்சர்களும் அமைச்சர் குடும்பத்தாரும் மன்னரோட குடும்பத்தாரும் உற்றார் உறவினர் தோழர்கள்னு எல்லாருமே வந்து பரிசு கொடுக்குறாங்க. மழை மாதிரி இப்படி குவிஞ்சிருச்சான் அந்த பரிசு குவியல். அப்போ தான் தென்னாலிராமன் அரசவைக்குள்ள வரார். அவர் கையில் தூக்கவே முடியாத ஒரு பெரிய பரிசு பொட்டணத்தோட வரார். அந்த அமைச்சரவையில் இருக்க எல்லாத்துக்கும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. என்னவா இருக்கும், இவ்வளோ பெரிய பரிசாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆவல் அதிகமாகிடுச்சு. மன்னருக்கு அதோட ஆவல் என்னவா இருக்கும், தென்னாலிராமன் இவ்வளோ பெரிய பரிசு கொண்டு வரானே, வைக்க இங்கே ஆல்ரெடி மழை மாதிரி குமிஞ்சிருக்கு, நம்ம கையில் வாங்கி பிரிக்கிறதோட அந்த ஆர்வத்தில் தென்னாலிராமா நீயும் உன் பரிசு பொட்டலத்தை பிரின்னு சொல்கிறார். தென்னாலிராமன் சிறிது யோசிக்காமல் சரி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு பொட்டலத்தை அவிழ்க்கிறாரு. அவளுக்கு காகிதங்கள் வந்து கொண்டே இருக்குது. அந்த பொட்டலம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அரசரோ கூர்ந்து கவனிக்கிறார். அப்படி என்ன பரிசு பொருளாக இருக்கும், இத்தனை பொட்டணங்கள் போட்டு பிரித்து மாலை மாதிரி குமிஞ்சே போச்சு காலுக்கடியில், என்னவா இருக்கும்னு எல்லாரும் கவனிச்சிட்ருக்காங்க. கடைசியில் அது வந்து ஒரு குட்டி பொட்டலத்தில் நிற்கிது. அதையும் பிரிக்கிறாரு. உள்ள நல்ல பழுத்த புளியம்பழத்தை காமிக்கிறாரு. உடனே அங்கே சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் கேலியாக நகைச்சுவையாக சிரிக்கிறாங்க. மன்னருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்கிறார், ஏன் சிரிக்கிறீங்க, பரிசு சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான காரணம் மிக பெரியதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் பக்கம் திரும்புகிறார். ராமா, நீ இந்த பரிசு கொடுத்துருக்கியே, இதில் ஏதாவது காரணம் இருக்கா, அந்த காரணத்தை எனக்கு நீ சொல்ல முடியுமா தென்னாலிராமா அப்படிங்கிறார். இதோ சொல்கிறேன் அரசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அரசே, ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த புளியம்பழத்தை வச்சு விளக்கிடலாம் அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் என்னடா புளியம்பழத்துக்கும் மன்னருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் விளக்கமாக சொல் அப்படின்னு கேட்டதும் விளக்கமாக சொல்கிறாரு. இந்த மன்னர் அப்படிங்கிறவர் இந்த புளிய மரத்தில் இருக்கிற புளியம்பழம் மாதிரி, சரிங்களா, நம்ம வந்து சாதாரணமாக அந்த புளிய மரத்தில் நம்ம புளியம்பழத்தை பார்க்க முடியும். மக்களுக்கு அது சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கும். அந்த புளியம்பழம் வந்து உச்சியில் இருக்கலாம், ஆனால் அது நம்ம கலந்து இருக்கிற ஒரு பழம் அந்த புளியம்பழம். அந்த புளியம்பழம் பார்த்திங்கன்னா ஆசாபாசங்கள் அப்படிங்கிறத ஓடாக வச்சுருக்கும். பழம் பழுத்ததும் அது ஓட்டில் ஒட்டவே ஒட்டாது. தனக்குரியதில் அது தெளிவாக இருக்கும். எந்த ஒரு ஆசாபாசமும் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஓடு கூட அது ஒட்டி பிணைஞ்சிருக்கும். ஆசாபாசங்களே இல்லாதனால தான் ஓட்டில் கூட ஒட்டாமல் இருக்குது புளியம்பழம். அது மாதிரி மன்னர் அப்படிங்கிறவன் தனக்கான ஆசைகள்லாம் அடக்கிட்டு மக்களுக்காக சேவைகளில் தான் இருக்கணும். ஆசாபாசங்கிறத ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரமாக பாராட்டுறாங்க. உடனே மன்னர் இறங்கி வந்து தென்னாலிராமனை வந்து ஆற தழுவி, தென்னாலிராமா, நீ எனக்கு ஒரு பாடம் புகட்டிட்ட. என் பிறந்த நாளுக்கு பொக்கிஷம் கஜானா பணத்தையும் மக்களோட பணங்களையும் நான் இவ்வளோ வந்து செலவினம் செய்திருக்கவே கூடாது, என்ன அப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு உத்தரவு போடுறார். இனிமேல் என் பிறந்த நாளுக்கு தேவையற்ற செலவுகள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. மக்கள் நலனுக்காகவும் மக்களோட தேவைகளுக்காக மட்டுமே இந்த நாட்டோட பணம் வந்து செலவினம் செய்யணும். அப்படியே என் பிறந்த நாளை கொண்டாடணும்னு நினச்சா கோயில்களில் எமக்கு அர்ச்சனைகள் செய்தீங்கன்னா போதுமானது. இந்த
தேவையில்லாத ஆடம்பர விழா வேண்டான்னு சொல்லி முடிவெடுக்கிறார். இது மாதிரி சாதுரியமாகவும் தைரியமாகவும் முடிவெடுத்து தெனாலிராமன் அரசவையில் இந்த விஷயம் செஞ்சதும் எல்லாருமே பாராட்டுறாங்க. அரசர் அவருக்கு வந்ததுலேயே மிக விலை உயர்ந்த பரிசு எதுன்னு பார்த்து அதை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசாக கொடுக்குறாரு.